தவிர்த்திருந்தா நல்ல கண்ணோட்டத்தில் நாங்களும் பார்த்துருக்கோம். உதயநிதி ஸ்டாலின் சாரோட ஆக்டிங் எப்படி இருந்துச்சுன்னா நல்லா நல்லா இருக்குது. ஆனால் என்ன சொல்கிறது, ஸ்கூல் லீவா கூட கொஞ்சம் நல்லா நடிச்சிருக்காங்க. படம் இருக்கும் போது எப்படி போர் அடிக்குது? ரொம்ப நல்லா இருக்கு. தேவையில்லாமல் கொஞ்சம் கருத்து சொல்லாமல் இருந்திருந்தா இன்னும் நல்லா இருந்திருக்கும். மாமல்லன் படம் வந்து எல்லாமே பார்க்க வேண்டிய படம். சமூக நீதி சொல்லியிருக்கு, எல்லாமே கண்டிப்பாக பார்க்கணும். கண்டிப்பாக பார்த்துருங்க அந்த படத்தை. எல்லாருமே நல்லா நடிச்சிருக்காங்க. வடிவேல் சார் சூப்பராக நடிச்சிருக்காரு. இந்த சமூகத்திலேருந்து ஒரு பண்ணியை வந்து நம்ம கேவலமாக பார்த்துக்கிட்டு இருந்தோம். இந்த படம் பார்த்ததுக்கப்புறம் எல்லாருக்குமே அந்த ஒரு விலங்கை மதிக்கணும் அப்படின்ற ஒரு இது வரும். எல்லாமே பார்க்கணும் இந்த படத்தை, கண்டிப்பாக பாருங்கள். ஓகே ப்ரோ, இப்போ வந்துட்டு தேவர் மகனில் வந்துட்டு வடிவேல் சார் இசைக்குன்னு ஒரு கேரக்டர் பண்ணார்ல, அதோட கண்டினியூட்டி தான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேச்சு வருதுல்ல, அதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? அதெல்லாம் இல்லை, இந்த படம் வேறு. அந்த படத்தில் எப்படி நடிச்சிருந்தாரு அது வந்து அந்த மாதிரி அந்த ஆக்ஷன் நடிக்கணும். அதுதான் இந்த படத்தில் காமிக்கிறாங்க. அந்த படத்துக்கு இந்த படத்துக்கு சம்மந்தமே இல்லை. படம் நல்லா இருக்குது, எல்லாமே பார்க்கணும். படமே வேறு, அந்த படம் வேறு, இந்த படம் வேறு. அரசியல் படமா? அரசியல் கண்டிப்பாக இருக்குது. மாரி செல்வராஜனோட அரசியல் கண்டிப்பாக சொல்லியிருக்காரு. எல்லாமே பார்க்கணும் இந்த படத்தை. ரொம்ப அருமையாக. யாரோட ஆக்டிங் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு? இது ஆக்டிங்லாம் இல்லை, இது ஒரு படம் வந்து சமூகத்துக்கு தேவையான படம். சமூக நீதி கருத்துக்களை வந்து வேற ஒரு வடிவத்தில் வந்து மாரி செல்வராஜ் சொல்லியிருக்காரு. ரொம்ப முக்கியமான ஒரு பதிவு, தமிழில் ஒரு மிக முக்கியமான பதிவு. தேங்க்யூ சார். நல்லா இருந்ததுங்க, மூவி ரொம்ப நல்லா இருந்தது. யாரோட ஆக்டிங் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு? வடிவேல் ஆக்டிங் நல்லா இருந்தது, உதயநிதி ஸ்டாலின் நல்லா இருந்ததுங்க. ரொம்ப கீர்த்தி சுரேஷ் மேம் இருக்காங்களா, அவங்களோட ஆக்டிங் பற்றி என்ன நினைக்கிறீங்க? நல்லா இருக்கு, அவங்க ஆக்டிங் நல்லா இருக்குங்க. சமத்துவ நீதி கருத்து நல்லா சொல்லியிருக்காங்க. படம் நல்லா இருக்குங்க. படம் விறுவிறுப்பாக போகுதா? நல்லா விறுவிறுப்பாக போகுது, இன்ட்ரெஸ்டிங்காக போகுது. கிளைமேக்ஸ் வரைக்குமே நல்லா இருக்கு. செம்மங்க, தரமா தரம் தான். வடிவேல் சாரோட ஆக்டிங் எப்படி இருந்துச்சு? சூப்பராக இருந்தது. இல்லை, அவர் எப்பவுமே காமெடி ரோல் அந்த மாதிரி தானே பண்ணுவார். இந்த மாதிரி சீரியஸ்லாம் வந்துட்டு ஏதாவது ஒரு சில மூவியில் சின்ன சின்ன ஆக்ட் தானே பண்ணுவார். மூவி ஃபுல்லாகவே இப்போ அப்படி பண்ணியிருக்கால சீரியஸ்னா, அது எப்படி இருந்துச்சு பார்க்குறதுக்கு? நல்லா இருந்தது. அது செட் ஆச்சு அந்த கேரக்டர்? நல்லா இருக்கு. இதுதான் செம்மையாக செட் ஆனது. கீர்த்தி சுரேஷ் மேமோட ஆக்டிங் எப்படி? நல்லா இருந்துச்சுங்க, மாசாக இருந்தாங்க. நிறைய இம்பார்ட்டன்ட் ரோல்ஸ் தான் பண்ணியிருந்தாங்களா, இல்லை ஜஸ்ட் ஹீரோயின் வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக பண்ணியிருந்தாங்க? நல்லா இருந்தாங்க. எதிர்பார்த்த மாதிரி இருந்துச்சா? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ரொம்ப ஃபீல் குட் மூவி இது. ஆக்சுவலாக ஆக்டர்ஸ் எல்லாமே சூப்பராக நடிச்சிருக்காங்க. எஸ்பெஷலி வடிவேல் சார் ரொம்ப நல்லா நடிச்சிருக்காரு. எனக்கு தெரிஞ்சு எனக்கு வந்து செகண்ட் ஹாஃப் கொஞ்சம் லேக் ஆகிற மட்டும் எனக்கு ஒரு ஃபீல். அரசியல் கொஞ்சம் இருந்தால் மட்டும் கொஞ்சம் ரொம்ப ஃபீலாக இருந்துச்சு. சூப்பர் மூவி, கண்டிப்பாக ஃபேமிலியோட வந்து பார்க்கலாம். நல்லா இருந்துச்சு படம். நல்லா இருக்கு, நல்லா இருந்துச்சு ப்ரோ. மூவி எப்படி இருந்துச்சு? உங்களோட எதிர்பார்ப்புலாம் எப்படி இருந்துச்சு? படம் சூப்பராக இருக்கு. ஃபுல்லாக அரசியல் படம் தானா? அரசியல் படம் தான். உதயநிதி சாரோட ஆக்டிங்லாம் எப்படி இருந்துச்சு? உதயநிதி ஸ்டாலின் வடிவேல் காம்போ வந்து சூப்பராக இருக்குது. இது வந்து ஃபுல்லாக எல்லாரும் சமந்தான்ங்கிற அரசியலில் பேசியிருக்காங்க. ஓகே, இப்போ மியூசிக்லாம் ரஹ்மான் சாரோட மியூசிக்லாம் எப்படி இருந்துச்சு? செம்மையாக இருந்துச்சு. சார் மாரி செல்வராஜ் அவரோட டைரக்ஷனில் தான் கதை எப்பயும் எடுக்கிற மாதிரி தான் எடுத்திருக்காரு. இதில் வந்துட்டு அவர் மெயினாக சொல்ல வந்த மெசேஜோட அந்த சைடில் சொன்ன சின்ன சின்ன மெசேஜஸ்லாம் இன்னும் நல்லா இருந்துச்சு. இன்டர்வெல்கிட்ட ஒரு இடத்துல ஒரு சீன் வந்துட்டு எல்லாருக்குமே அது கூஸ்பன்ஸ் வர மாதிரி ஒரு செம்மையான சீன் இருந்துச்சு. மற்றபடி ஓவரால் படம் வந்துட்டு ஃபர்ஸ்ட் ஹாஃப் நல்லா இருக்குது, செகண்ட் ஹாஃப் சுமாராக இருக்குது. இப்போ வந்து தேவர் மகன் மூவியில் வடிவேல் சார் வந்து இசைக்குன்னு ஒரு கேரக்டர் பண்ணாங்கல்ல, அதோட கண்டினியூட்டி தான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேச்சு அடுப்படுதுல, அதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? இல்லை, அதெல்லாம் எதுவும் இல்லை. இது வேற கதை, அது வேற கதை. அதுக்கு இதுக்கு மியூசிக்லாம் எப்படி இருந்துச்சு? நல்லா இருந்துச்சு. சூப்பராக இருந்துச்சுக்கா. இன்டர்வல் பிளாக் தான். இன்டர்வல் பிளாக் வந்து போவோம் பாருங்க, உட்கார முடியுங்க. அப்படி இன்டென்ஸாக கொண்டு போவாங்க. சூப்பர் ஒர்த்து. வடிவேல் சார் கம்பேக், பக்கா கம்பேக். வரைக்கும் நாங்கள் காமெடி வச்சு தான் பார்த்துருக்கோம். ஒரு சீரியஸான ஆக்ஷனில் இப்போ தான் பார்த்துருக்கோம். பண்ணியை வச்சு ஒரு புது கதை மாதிரி கொண்டு வந்திருந்தாங்க. சூப்பராக இருந்துச்சு. எல்லாமே பக்கா. குறை சொல்கிறதுக்குலாம் எதுவுமே இல்லை, எல்லாமே பக்காவா. இன்னும் போயிட்டே இருக்குன்னு நினைச்சேன். போனுக்கு எதுவும் பக்காவா ஸ்க்ரீனே பார்ப்பீங்க. அவ்வளோ இன்டென்ஸாக அப்படி கொண்டு போயிருக்காங்க. பகத் வாசல் கேரக்டர் தாங்க சூப்பராக இருந்துச்சு. ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. எல்லாமே பக்கா. தேங்க்யூ. கொடுக்குற காசுக்கு ஒர்த்து. முன்னாடிலாம் பறந்துருவீங்க நீங்கள் சீட்டை விட்டு, அப்படி இருக்கு படம். விறுவிறுப்பா இருந்துச்சா போர் அடிச்சுச்சா? விறுவிறுப்பாக தான் இருந்துச்சு. வடிவேல் சாரோட ஆக்டிங் அண்ட் உதயநிதி சாரோட ஈக்குவலாக நடிச்சிருந்தாங்க. அவர் நல்லா நடிச்சிருந்தாரு. உதயநிதி சாரும் நல்லா நடிச்சிருந்தாங்க. கீர்த்தி சுரேஷ் மேம் வந்து நல்லா சப்போர்ட் பண்ணி நடிச்சிருந்தாங்க. எப்படி அரசியல் படமா? பாலிடிக்ஸ் தான். தேங்க்யூ மேம், தேங்க்யூ. மூவி எப்படி இருந்துச்சு? மூவி செம்மையாக இருக்கு. ஆக்ஷன் ஹீரோவா எப்படி எல்லாரும் நடிக்கிற மாதிரி நடிச்சிருக்காங்க. ஸோ வடிவேல் சாருக்கு செம்ம எமோஷனே சூப்பராக பண்ணியிருக்காரு வடிவேல் சார். எமோஷன்லாம் சூப்பராக இருக்குது. இந்த ஜென்ரேஷனுக்கு வடிவேல் சார் எங்களுக்கு சொல்ல வேண்டிய கருத்தை கரெக்டாக சொல்கிறார். ஒரு ஆங்கிரி, ஒரு எமோஷன், ஒரு பொறுமை, என்னென்ன பண்ணணுமோ எல்லாமே வந்து கரெக்டாக உதயநிதி ஸ்டாலின் வந்து சப்போர்ட்டாக இருந்து வடிவேல் சாருக்கு மெயினாக கொடுத்துருக்காங்க. இது வந்து மியூசிக்ஸ்லாம் எப்படி இருந்துச்சு? மியூசிக்ஸ்லாம் செம்மையாக இருக்குது. ஏஆர் ரஹ்மான் கடைசியில் செம்மையாக கொடுத்துருக்காரு. செம்ம கண்பாக்கு எல்லாமே கொடுத்துருக்காரு. புரியல? கீர்த்தி சுரேஷ் மேம் மட்டும் இம்பார்ட்டன்ட் ரோல்ஸ் நிறைய பண்ணிருக்காங்க. இம்பார்ட்டன்ட் இல்லை, உதயநிதி ஸ்டாலினுக்கு ஒரு சப்போர்ட்டிவாக
தடுமாறி போகிறப்பெல்லாம் அவங்க வந்து ஒரு வெல்விசராக ஒரு பர்சனாக நின்று கூட இருக்காங்க, மெயின் ரோலாக இருக்காங்க. தேங்க்யூ ப்ரோ. நல்லா இருக்கு. தரமாக இருக்கு. நல்லா இருக்கு. பகத் பாசில் தான் சூப்பர். ப்ரோ தேங்க்யூ ப்ரோ. மூவி எப்படி இருந்துச்சு? சூப்பராக இருந்தது. தரமான ஃபேமிலியோட பார்த்துட்டு போறீங்களா? ஃபேமிலியோட. வடிவேல் சார் ஆக்டிங் எப்படி இருந்துச்சு? சூப்பராக இருந்துச்சு. ரொம்ப எதிர்பார்க்காத அளவுக்கு இருந்துச்சா? இருந்தது. ஓகே. சூப்பராக இருந்துச்சு. சரியான படம். இந்த டைமுக்கு தேவையான ஸ்டோரியோட தான் இருக்குது. அதாவது மாரி செல்வராஜ் ப்ரோ எட்ஜ் ஆஃப் த நைஃப்ல இருந்து எடுத்திருக்காரு இந்த மூவியை. ஸோ சூப்பரான மூவி. உதயநிதி சாரோட காம்போவும் வடிவேல் சாரோட காம்போ ரெண்டும் எப்படி இருந்துச்சு ப்ரோ? நல்லா இருந்துச்சு. என்ன சொல்கிறது, எதுவுமே குறை சொல்கிற மாதிரி இல்லை, சாட்டிஸ்ஃபைடாக இருந்துச்சு. கீர்த்தி சுரேஷ் மேமோட ஆக்டிங் எல்லாம் கதைக்கு தேவையான ஆட்கள் இருந்தாங்க, எதுவுமே குறைன்னு சொல்ல முடியாது. அதாவது திருப்பி சொல்கிறதுக்கு சாட்டிஸ்ஃபைட், டிக்கெட்டுக்கு ஒர்த். மியூசிக்லாம் ஏஆர் ரஹ்மானோட மியூசிக் எப்போவுமே குறை சொல்கிற மாதிரி இருக்காது, சூப்பராக தான் இருக்கும். அதுவும் டால்பிக்கு ஆப்டாக இருந்துச்சு. மூவியோட எல்லாமே மேட்ச் ஆச்சு. ஒரு சில சீன்ஸ்லாம் கொஞ்சம் எமோஷனலாகவும் இருந்துச்சு. பார்க்கலாம். நல்லா இருக்குல்ல, பார்க்கலாங்க, நல்லா இருக்கு படம், பார்க்கலாம், நல்லா இருக்கு. மாரி செல்வராஜ் இந்த மாதிரி ஜாதியை வச்சு படம் எடுக்க வேணாம் சொல்லுங்கள். ஒன் டைம் பார்க்கலாம். வடிவேலு ஃபகத் ஃபாஸ்ட் நல்லா இருந்துச்சு. இன்டர்வல் பிளாக் சூப்பராக இருக்கு படம். ஒன் டைம் பார்க்கலாம் மேடம். ஆக்டிங் நல்லா இருக்கு. நிறைய பண்ணியிருந்தாங்களா? நல்லா பண்ணியிருந்தாங்க. வடிவேல் சாரோட ஆக்டிங்? வடிவேல் ஆக்டிங் தான் சூப்பர். ஓவரால் எல்லாமே நல்லா இருந்துச்சு. கீர்த்தி சுரேஷ் மேம் நிறைய இம்பார்ட்டன்ட் ரோல்ஸ்லாம் பண்ணியிருந்தாங்களா? யாரு? கீர்த்தி சுரேஷ் மேம் நல்லா பண்ணியிருந்தாங்க. வடிவேல் சாரோட ஆக்டிங் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. சூப்பராக இருந்துச்சு. ரொம்ப நல்லா. உள்ள எல்லாருமே நல்லா நடிச்சிருந்தாங்க. பார்க்கலாம். இன்னும் நல்லா புரியணும்னா இன்னும் 2 டைம்ஸ் கூட பார்க்கலாம். மாரி செல்வராஜோட ஸ்டைல் அப்படியே இருக்குன்னு தெரியும். நல்லா ரொம்ப டெப்த்தான கான்செப்ட், எல்லாருமே பார்க்க வேண்டிய படம். ஃபர்ஸ்ட் ஹாஃப் விறுவிறுப்பா போச்சா, செகண்ட் ஹாஃப் விறுவிறுப்பா போச்சா? இல்லை, படம் வந்து ஸ்க்ரீன் பிளே கொஞ்சம் ஸ்லோ தான், பட் கான்செப்ட் வைஸ் வந்து ரொம்ப நல்லா இருக்கு. இந்த ஜென்ரேஷன் பார்க்க வேண்டிய படம். படம் சூப்பர். வடிவேல் ஆக்டிங் வேற லெவலில் இருந்துச்சு. உதயநிதி சூப்பராக இருந்துச்சு. எல்லாமே சூப்பராக இருந்துச்சு. லாஸ்ட்டில் கிளைமேக்ஸ் வேற லெவலில் இருந்துச்சு. எதிர்பார்க்கவே இல்லை. நிறைய எமோஷன்ஸ் இருந்துச்சா? சூப்பராக இருந்துச்சு. எமோஷன்ஸ் பூராமே நல்லா இருந்துச்சு. சார் மூவி எப்படி இருந்துச்சு? ரொம்ப பிரமாதமாக இருந்துச்சு. அருமையாக இருந்துச்சு மூவி. வடிவேல் சாரோட ஆக்டிங் எப்படி இருந்துச்சு? சூப்பராக இருந்துச்சு. படம் நல்லா இருக்கு. ஃபுல்லா பாலிடிக்ஸ் தானா? ஃபுல்லாக பாலிடிக்ஸ். வடிவேல் சாரோட ஆக்டிங்லாம் எப்படி இருந்துச்சு? வடிவேல் சாருக்கு தான் படமே. வடிவேல் சார் தான் படமே. எந்த அரசியலில் வந்து வடிவேலுக்கு அவர் மரியாதை போனதோ, அவரோட தாத்தா இல்லை, அவரோட தாத்தா இருந்தால் பாராட்டியிருப்பார். பேரை வந்து அவருக்கு அவர் படத்திலேயே நடிக்க வச்சு புகழும் சம்பாதிச்சு கொடுத்துட்டார். ஏன்னா திரைப்படத்தில் கொஞ்சம் நல்லா வளர்ந்து வரும்போது அரசியலில் இறங்கினால வடிவேலுக்கு மாசு குறைஞ்சிச்சு. அதை அவர் பேரை நிறைவேற்றிட்டார். படம் நல்லா இருக்கு, பொறுமையாக பார்க்கணும். படம் ஃபேமிலி ஓகே தான், நல்லா தான் இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஃபுல்லாக மாரி செல்வராஜ் எடுத்திருக்க மாதிரி இருக்குது. செகண்ட் ஹாஃப் ஃபுல்லாக அவர் உதயநிதிக்காண்டி எடுத்த மாதிரி இருக்குது. அரசியல் பேசுகிறனால அவரோட அரசியல் மாதிரியே தெரில. அவர் மக்கள் தாழ்த்தப்பட்ட மக்களை பற்றி பேசுவார் அடிக்கடி அவர் அரசியல். இதில் வந்து அவன் நார்மலான ஒரு அரசியல் பேசியிருக்கார். ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல மட்டும் அவர் அரசியல் இருக்குது மாரி செல்வராஜ். செகண்ட் ஹாஃபில் இது நினச்சேன். ஆனால் கர்ணன் அளவுக்கு இல்லை. நான் கர்ணன் அளவுக்கு தான் எக்ஸ்பெக்ட் பண்ணி வந்தேன். அதுக்கப்புறம் தான் அவரோட அவரோட பரியரும் பெருமாளாக இருக்கட்டும், அவரோட கர்ணனாக இருக்கட்டும், எல்லாத்துலேயும் அவருக்கு அப்புறம் தான் நான் இந்த படத்தையாண்டி தான் வந்தேனே. அதனாலவே இது கொஞ்சம் ஓகே மாதிரி தான் இருக்குது. ஃபர்ஸ்ட் ஹாஃப் மட்டும் தான் நல்லா இருக்க மாதிரி இருக்குது. செகண்ட் ஹாஃப் ஃபுல்லாக இவங்க அரசியல் பேசுகிற மாதிரி தான் இருக்குது. இப்போ ரீசெண்டாக நடந்த அந்த தேர்தலில் நடந்துச்சு 2021, அந்த அரசியல் பேசுகிற மாதிரி தான் இருக்குது பார்க்கவே. கீர்த்தி சுரேஷ் மேமோட ஆக்டிங் எப்படி இருந்துச்சு? ஓகே. இப்போ சர்க்காருக்கு அப்புறம் கொஞ்சம் கம்பேக் கொடுத்துருக்காங்க. அதில் ஒரு அரசியல் இருந்தனால இதுலேயும் ஒரு அரசியலுக்கு வந்திருக்க மாதிரி இருக்குது. இதில் கொஞ்சம் மியூசிக்லாம் ஏஆர் ரஹ்மான் 2 புயல் இருக்காங்க, பையை புயல் இருக்காங்க, இசை புயல் இருக்காங்களா, ரெண்டுமே கொஞ்சம் அது நல்லா இருக்கு. அப்புறம் வடிவேல் இதுக்கு முன்னாடி காமெடியாக பார்த்துருக்கோம், இதுக்கப்புறம் ஒரு சீரியஸான ஆக்டராக பார்த்துருக்கோம். இதுதான் அவருக்கு தொடக்கம் போல இருக்குது. இதுக்கு முன்னாடி தேவர் மகனில் பார்த்துருப்போம் அவரை. தேவர் மகனோட அந்த இசைக்குன்னு ஒரு கேரக்டர் பண்ணியிருந்தாங்களா, அதோட கண்டினியூட்டின்னு சொல்கிறாங்களா, அதை பற்றி என்ன நினைக்கிறேன்? அது மாதிரி இல்லை, அவர் வந்து சொல்லியிருந்தார். இது மாதிரி ஒவ்வொரு ஃப்ரேம்லையும் காட்டியிருந்தாங்க. இந்த மாதிரி அவரோட பரியர் பெருமாளாக இருக்கட்டும், கர்ணனாக இருக்கட்டும், ஒவ்வொன்றுமே தேவர் மகனை வச்சு தான் எடுத்துகிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இசை வெளியீட்டு விழாவிலே பேசியிருப்பார் மாரி செல்வராஜ். அதை நினச்சி தான் இன்ஸ்பெக்ட் பண்ணிட்டு வந்தேன். இருந்தாலும் கொஞ்சம் இதாக தான் இருக்குது. நெக்ஸ்ட் டைம் நல்லா பண்ணார். அவரு கதைக்கு என்ன தேவையோ அது மாதிரி எழுதியிருக்கலாம் போல இருக்குது. செகண்ட் ஹாஃப் ஃபுல்லாக உதயநிதிக்காண்டி எழுதின மாதிரி இருக்குது. மூவி எப்படி இருந்துச்சு? ஃபர்ஸ்ட் ஹாஃப் நல்லா இருந்துச்சு. செகண்ட் ஹாஃப் ஃபுல்லாக ஒஸ்ட்டு தான். ஏன் அந்த அளவுக்கு ரொம்ப மோசமாக இருந்துச்சா?
வாரிசு படம் மாதிரியே கிடையாது இது. கர்ணன் கம்பேர் பண்ணும்போது இது வந்து அவ்வளோவா இல்லை. நல்லா இருக்கு நல்லா இருக்கு நல்லா இருக்கு. வடிவேல் சாரோட ஆக்டிங், கீர்த்தி சுரேஷ் மேமோட ஆக்டிங் ரொம்ப நல்லா இருக்கு. வடிவேல் சார் டிஃப்ரெண்ட்டான கேரக்டர் நல்லா பண்ணியிருக்காரு. பசங்களோட ஃபியூச்சருக்கு நல்ல ஒரு எதிர்காலத்துக்கு நல்ல ஒரு தைரியத்தை உருவாகிற மாதிரி பண்ணியிருக்காரு. எப்படி மூவி ஒன் டைம் பார்க்கலாமா இல்லை திரும்ப திரும்ப பார்க்கலாமா? பார்க்கலாம், ஒரு 2-3 தடவை பார்க்கலாம். நல்லா இருக்கு. ஓகே அங்கிள், தேங்க்யூ தேங்க்யூ. மூவி எப்படி இருந்துச்சு? நல்லா இருந்துச்சு. நல்லா இருந்துச்சு. தேங்க்யூ.